ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்டு வித் லவ். இன்றைக்கி நம்ம ஒரு வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கிற ஒரு டிசைன். இது ப்ளவுஸ்க்கும் வைக்கலாம், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு, எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் இது வச்சுக்கலாம். இப்போது நான் இதனுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது 17 இன்ச்சஸ் எனக்கு ஹைட் வேணும். அது கூட ஒரு 7 இன்ச்சஸ் கூட நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 24 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்லீவ்னுடைய அகலம் ஒரு 8.5 to 9 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் நார்மலாக உங்களுடைய ஸ்லீவுக்கு எவ்வளோ அகலம் நீங்கள் வைப்பீங்க, கையினுடைய சுற்றளவு எவ்வளோ வைப்பீங்க, அது எல்லாமே நீங்கள் எப்போவும் நீங்கள் வைக்கிற மாதிரி தான். ஓகே, 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி நார்மல் ஸ்லீவ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபோல்டிங் நமக்கு ஸ்லீவ்னுடைய சென்டர் இல்லைங்களா, இப்போ அந்த சென்டரில் நான் லைட்டாக மார்க் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இப்போது இந்த துணியை நான் ஓப்பன் பண்ணி, ஓகே, இப்போ எனக்கு 2 ஸ்லீவ் வச்சுருக்கேன் நான். ஓகே, இப்போது துணியை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை லைன் போட்டுக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், மேலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு இன்ச்சு. ஓகே, இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சும் ரைட் சைடில் 1 இன்ச்சும் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பில்லோக்கு எல்லாம் எப்படி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான். அதை நம்ம ஸ்லீவில் பண்ண போகிறோம். ஓகே, இது வெல்வெட் ஃபேப்ரிக்கில் நான் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபேப்ரிக்னாலும் இதை தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ நான் லைன் போட்டுட்டேன். 2 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த லைன்லேருந்து இப்போ ஒரு இன்ச்சஸ்க்கு, ஓகே, அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, மிட் பாயிண்டில் அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கமாக 1 இன்ச்சு, அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைன் போட்டுக்க போகிறேன். போடும்போது நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே, 1 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு அகலத்தில் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஓகே, பாருங்கள். இப்போது அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்ச் நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த 1 இன்ச் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வெல்வெட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போகும். ஸோ அதை நான் மெஷர்மெண்ட் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக இது நான் லைன் போட்டுக்கிறேன் இந்த 1 இன்ச்சுக்கு. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். கரெக்டாக 1 இன்ச் அப்படின்னா அந்த 1 இன்ச்சிலே எல்லா பாக்ஸும் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போது மேலேருந்து கீழே இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸில் லைன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் போடக்கூடாது. ஓகே, அடுத்த பாக்ஸில் அதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை கைத்தையல் போடணும். நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 இதை நூல் 2-3 தடவை நல்லா நாட் போட்டு நல்லா டைட்டாக போடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸை கீழேருந்து மேலே குத்தி எடுத்து அப்படியே நாட் போடணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு சைடு ஃபுல்லாக அதே மாதிரி போட்டுட்டு வரேன். ஓகே, பாருங்கள். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டிங் லைனில் இப்படி சேர்த்து வச்சு நல்லா நாட் போட்டு டைட்டாக, ஏன்னா நமக்கு ஸ்லீவுக்கு அப்படிங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிடலாம் நூலை. திரும்பவும் அடுத்த லைன். ஓகே,
அந்த கோடு நம்ம போட்டிருக்கிறத அப்படியே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு குத்து குத்தி எடுக்கணும், எண்டிங் பாயிண்டில் ஒரு குத்து குத்தி எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா டைட்டாக சேர்த்து வச்சுட்டு லாக் போட்டணும். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி பண்ணோம். இது இந்த கைத்தையல் போடுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ்க்கு கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் வந்துட்டு. இது நான் எல்போ வரைக்கும் இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் டாப்புக்கு, ஓகே, வெஸ்டர்ன் டாப்பில் வெஸ்டர்ன் ஃப்ராக், அதுக்காக வந்து நான் இந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கில் இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு என்ன வந்துட்டு ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஈவன் பட்டுப்பாவாடை சட்டைக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக போடுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு நேராக இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து நம்ம லைன் போட்டிருக்க மாட்டோம். ஓகே, அடுத்த பாக்ஸில் அந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுக்கு நேராக தான் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கோட்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு குத்து குத்தி எடுத்து எண்டிங் பாயிண்ட்லேயும் குத்திட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி ஃபுல்லாகவும் அடுத்த செகண்ட் லைனையும் நான் போட்டுக்கிட்டு வரேன். ஓகே, இப்போ இன்னும் ஒரு 2 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பாக்ஸ்க்கு வந்துட்டோம். அதே மாதிரி நல்ல டைட்டாக லாக் போட்டுக்கோங்க. இதில் நான் காப்பர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீடு வச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருந்தாலும் ரொம்பவே அழகாக தான் இருக்குது. ஓகே, பாருங்கள், உங்களுக்கு இப்போ அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். இப்போது நம்ம அந்த ப்ளீட்ஸ் வந்து சைடில் இருக்கிறத அந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம தைக்கணும். ஓகே, இப்போ அந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம துணி நல்லா இப்படி பிடிச்சி இழுத்தோம்னாலே அது கரெக்டாக வந்துடும். அது நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம தைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இதை நல்லா எடுத்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி நமக்கு தெரியுது. இந்த வெல்வெட் ஃபேப்ரிக் அப்படிங்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய கீழே பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் வந்து நீங்கள் நார்மல் எல்போ ஸ்லீவோ இல்லை 3/4 கட் பண்ணி இதில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வந்து எந்த வெஸ்டர்ன் டாப்க்காக இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேனோ அந்த வெஸ்டர்ன் டாப்புடைய வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.